சார், தாவேகாவோட அரசியல் மூவ் வந்து ஒன்றா இப்போ தான் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ருசி ஆனந்த் அவர்கள் தலைமையில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மீட்டிங்கில் வந்து வேட்பாளர்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஆனால் கூட்டணிக்கு வந்து யாருமே வரல, அதனால நம்மளே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாங்களே சார். இந்த கூட்டம் வந்து மண்டல வாரியான ஒரு மாவட்டம் வாரியான கூட்டம். இப்போ சென்னை ஒருங்கிணைந்த சென்னைக்கான கூட்டமாக அதை நடத்தியிருக்கிறத நான் செய்தி பார்த்தேன். மற்றபடி வேட்பாளர் லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 234 தொகுதி அப்படின்போது லிஸ்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. வேட்பாளர் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் ரெண்டு, நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணிக்கு யாரும் இல்லை, விஜய் வந்து தனித்து விடப்பட்டார், இல்லது வந்து கூட்டணிக்கு இவங்க வரல அப்படின்னு கூட்டணிக்கு கிடையாதுன்னு சொன்ன பிறகு அதிமுக பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாங்க. இதெல்லாம் மீறி அடுத்த கட்டமாக அரசியல் பயணம் ஆரம்பிக்கணும். இல்லை, அரசியல் களத்துக்குள்ளே போகணும். 2 மாதம் தான் இருக்குது. அதுக்கு விஜய் வந்து நேற்று அஃபிஷியலாக இல்லாமல் நிர்வாகிகள், சில முக்கிய நிர்வாகிகள் கூட ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கிறதா ஒரு தகவல் வருது. அதில் அவர் சொன்னது என்னென்னா, 2 மாநாடு ஒரு 5 பொதுக்கூட்டத்தை பண்ணிவிடுவோமான்னு கேட்டிருக்காங்க. அது சில பேர் ஒத்துக்கிட்டு, சில பேர் இப்படி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்களாம். நீங்கள் என்னென்னா மண்டல வாரியாக வந்து ஒரு கூட்டம், இல்லைன்னா வேட்பாளர் அறிமுகம். இன்னும் வேட்பாளர் அறிமுகம் முக்கியமான ஒரு விஷயம். நான் 234 தொகுதியில் உங்களுக்கு வேட்பாளர் நிற்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு கேள்வி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு 50 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. 50 பேருக்கான விருப்ப மண்டலம் கொடுத்து ஓகே பண்ணி வச்சிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. வந்து இந்த 234 புதுதான ஆட்களாக இருக்கும் பொழுது விஜயே போய் அந்த களத்தில், நீங்கள் அந்த வேன்ல நின்று இவர் தான் நம்ம தொகுதியிலேருந்து வந்திருக்காரு, ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ற ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அதை நீங்க பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். அங்க வந்து மாவட்டம், வட்டம், மாநகரம், நகரம் இந்த பகுதியில் இருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்குன்னு அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதனால மாநாடு நடத்தி பொதுக்கூட்டம் நடத்தி அதோட விட்டுருவோமா, அல்லது வந்து ஒரு மண்டல வாரியாக இல்லது வேட்பாளர் அறிமுகமா விஜய் கிளம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நான் திரும்ப என்னன்னு கேள்விப்பட்டதுன்னா, இது ஒரு வீடியோ மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கா விஜய் பேசி அந்தந்த பகுதியில் போய் அதை ஸ்க்ரீன் பண்ணுற மாதிரியான ஒரு ஐடியா இருக்குன்னு. ஆனால் என்னதான் இருந்தாலும் நேரடியாக போனாதான் வரவேற்பு இருக்கும். அதனால இந்த 2 மாதத்துக்குள்ள அவங்களுடைய அடுத்த கட்ட வேலை அப்படின்னு பரபரப்பான ஒரு வேலையில் வந்து தாவேகா இறங்கிட்டாங்க.